சாயிராம். வாழும் வாழ்க்கை வழி நிறைந்ததாக மாறுவதை விட, அப்படி மாறிவிடுவதை விட, வாழ்க்கையில் சில வழிகளை நாமே ஏற்படுத்திக் கொள்வதுதான் இங்கு அதிகமாகவே இருக்கிறது. ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நகராதே. இப்பொழுதே உன் அப்பா சொல்வதை கேட்டுவிடு. உன்னிடம் ஒரு உண்மையை சொல்ல நான் மிக நீண்ட நேரமாக துடித்துக் கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. உதாசீனப்படுத்தாமல் உடனே கேட்டுவிடு. இது உன் அப்பாவின் அன்பு கட்டளை, உத்தரவு என்று எப்படி வேண்டுமானாலும் மனதில் வைத்துக்கொள். என் அன்பு பிரியமே, தயங்கி தயங்கி நின்று உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடாதே. ஆம் என் பிள்ளையே, தயங்கி நிற்காதே எப்பொழுதுமே. என் அன்பு பிரியமே, உன்னை சுற்றி இருக்கும் அனைவரிடத்திலும் எளிமையாக இருக்க பழகு. அதில் தவறு எதுவுமே கிடையாது. ஆனால் எல்லோரிடமும் வெகுளியாக மட்டும் எப்பொழுதும் இருந்துவிட நினைக்காதே என் பிரியமே. சிலர் ஒட்டுமொத்த வெளிச்சத்தையும் அழித்துவிட்டு உன்னுடைய வாழ்வையே இருளாக்கி விடுவார்கள் என்பதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? யார் மீதும் அதீத கற்பனையோடு பழகவே வேண்டாம் என் பிரியமே. அப்படி பழகத் துவங்கும் பொழுதுதான் உன்னுடைய கற்பனைகள் உடைந்து, உன்னுடைய கற்பனைகள் எல்லாம் உடைந்து அவர்களின் குறைகள் கொப்பளித்து கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கும் என்பதை புரிந்து கொள். அதுவே உனக்கு மிகப்பெரிய சங்கடத்தையும் கஷ்டத்தையும் மனவேதனையையும் கொடுத்துவிடும். அதையும் மீறி நீ பழகிவிட்டால் அவர்களின் குறைகளை பெரிதிப்படுத்தி பார்க்காதே என் பிரியமே. குறையில்லாத மனிதர்கள் என்று எதுவுமே யாருமே இங்கு இல்லவே இல்லை. குறைகளோடு பல பேர் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். உன்னிடமும் ஏகப்பட்ட குறைகள் கொட்டிதானே கிடக்கிறது. குறைகளை பார்த்தால் எல்லாம் குற்றமாகத்தான் தெரியும் என் பிரியமே. நிறைகளை பார்த்தால் மட்டும்தான் உனக்கு நிம்மதி எப்பொழுதுமே நிலைத்து இருக்கும். எனவே குறைகளை மட்டும் பார்த்து கொண்டே இருக்காதே. நீ சந்திக்கும் எல்லா மனிதர்களின் புன்னகையும் அன்பின் வெளிப்பாடு என்று மட்டும் நம்பிவிடாதே. அப்படி நம்பி உன்னுடைய கஷ்டத்தை நீயே உருவாக்கி கொள்ளாதே. எல்லா புன்னகையிலும் அன்பு மட்டுமல்ல, கோபமும் விரோதமும் துரோகமும் கலந்துதான் இருக்கிறது. ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. குழந்தைகளிடம் மட்டும்தான் இன்னமும் கலப்படமில்லாத புன்னகை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆம் என் குழந்தா, உன்னிடமும் அந்த புன்னகை இருக்கிறது தானே? என் அன்பு பிரியமே, நீ விழிப்போடு இருக்கும் பொழுதே, துடிப்போடு இருக்கும் பொழுதே உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட கற்றுக்கொள். வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பழகிக்கொள். சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் வாழ கற்றுக்கொள். எதையெதையோ தேடி ஓடிக்கொண்டே இருக்காதே என் பிரியமே. உன்னுடைய மனம் கொடுக்கும் வரைதான் பாராட்டும். கொடுப்பதை நிறுத்திவிட்டால் அதுவே பகையாகிவிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எப்பொழுதோ யாரிடமோ பெற்ற சிறு உதவியை கூட மறந்து விடாமல், அதை மறந்தே விடாமல் நினைவில் வைத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை திருப்பி கொடுத்து விடு என் பிரியமே. நீ இல்லாமல் நான் இல்லை என்ற அதீத ஆசை வார்த்தைக்குள் சிக்கிவிடாதே எப்பொழுதுமே. யாருடைய வார்த்தைகளையும் உண்மை என்று அப்படியே நம்பிவிடாதே. ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள். நம்பிக்கையோடு பேச வேண்டும்தான், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும்தான். ஆனால் அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா என் பிரியமே? மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும்படியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான். உன்னை பார்த்து மற்றவர்களும் நம்பிக்கையோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீ அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய இல்லமும் உன்னுடைய உள்ளமும் மகிழ்ச்சியாக இருக்க உன்னுடைய கோப குணத்தை முதலில் விட்டுவிடு என் பிரியமே. அதே போல உன்னுடைய பிடிவாத குணத்தையும் விட்டுவிடு. பிடிவாத குணம் கொண்டவர்களை பிடித்தவர்கள்
மிகவும் குறைவாகத்தான் இருப்பார்கள். அதே போல கோபமாக இருப்பவர்களையும் பிடித்தவர்கள் மிக மிக குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆம் என் பிரியமே, அவர்களையும் இழந்துவிட்டு தனிமையில் தவித்து விடாதே. வாழ்க்கையில் அன்பு என்பது மிகவும் முக்கியம். அது இல்லாமல் அனைத்தும் இருந்துவிட்டால், நிறைய இருந்துவிட்டால் வாழ்வு மலர்ந்து விடாது என் பிரியமே. அன்பு மிக மிக அவசியம். இப்படித்தான் நான் வாழ்வேன், இதுதான் என் பழக்கம், யாருக்காகவும் என்னை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் நினைத்துவிட்டால் வாழ்க்கையில் புதிய சூழல்களும் புதிய அனுபவங்களும் உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும் என்பதை ஏன் புரிந்து கொள்ள மறுக்கிறாய்? சிலவற்றை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். அப்படி முடியாவிட்டால், ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அனுசரிக்க பழகிக்கொள். ஆம் என் பிரியமே, எல்லோருக்கும் உண்மையாகத்தான் இருப்பேன் என்று நினைத்ததையெல்லாம் எப்பொழுதும் பேசிவிடாதே. நினைத்ததை அனைத்து இடத்திலும் பேசிவிட்டால் அது உனக்குத்தான் மன வருத்தமாகிவிடும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் துன்பப்படுத்தி பார்ப்பவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், அவர்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் கவலைப்படாதே. அவர்கள் தரும் எந்த துன்பங்களும், எந்தவிதமான துன்பங்களும் உனக்குள் புகுந்து விடாதபடி நீ பார்த்து கொண்டாலே போதும். எப்பொழுதும் நிம்மதியாக இருக்கலாம், மௌனமாகவே இருக்கலாம். அருகில் உள்ளவர்களோடு நட்பாக பார்த்து பேசி உன்னுடைய சூழலை இயல்பாக மாற்றிக்கொள்ள பழகிக்கொள். எப்பொழுது யார் பேச துவங்குவது என்பதுதான் இங்கு மிக மிக முக்கியம். புன்னகையோடு நீ பேச துவங்கினாலே போதும், உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் தானாகவே உனக்குள் ஐக்கியமாகி விடுவார்கள். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாகவும் மனதை நிறைவாகவும் வைத்துக்கொள். வாழ்க்கையில் நீ படுகின்ற காயங்களை பார்த்து மற்றவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்றால், அவர்கள் சிரிக்கிறார்கள் என்றால், நீயும் அவர்களை பார்த்து அப்பொழுதே புன்னகைத்துவிட்டு கடந்து செல்ல கற்றுக்கொள். ஆம் என் பிரியமே, வாழ்க்கையில் இதுவரை காயங்களை சந்திக்காதவர்கள்தான் மற்றவர்களின் காயங்களை பார்த்து புன்னகை செய்வார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்தி வைத்துக்கொள். அவர்கள் மற்றவர்களுக்கு தந்த அந்த வலியின் ஆழத்தை அவர்களே அறிந்து கொள்ள அந்த காலமே மிக பிரம்மாண்டமாக அவர்களுக்கு முடிவை தரும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அவர்களும் காயப்பட்டு கலங்கி நிற்கும் காலம் விரைவில் அந்த காலமே அவர்களுக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆம் என் குழந்தா, அன்பாய் இருப்பதை விட ஒன்றாக வாழத் தொடங்கிய பின் மனம் விட்டு பேசத் துவங்கு. ஆம் என் குழந்தா, மனம் விட்டு பேசத் துவங்கு. தினம் ஒரு சொல் புதிதாக பேச பழகு. அன்பு பெருகும், வாழ்வும் மகிழ்ச்சியாகவே நகரும். வாழ்க்கையில் வரும் சில நெருக்கடிகள் பலரை குறை காண வைத்து விடுகிறது என் பிரியமே. குறைகளே இல்லாதவர்களோடு வாழ்ந்தால் வாழ்வே மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும், எப்பொழுதுமே மகிழ்ச்சியானதாகத்தான் இருக்கும். ஆனால் ஒருவரிடமுள்ள குறைகளை பார்த்து பார்த்து அவர்களிடமுள்ள நிறைகளை பார்த்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையே சொர்க்கமாக இருக்கும் என் பிரியமே. இந்த ரகசியம் உனக்கு புரிகிறதா? மரியாதை என்பது வேறு ஒன்றுமே இல்லை என் பிரியமே. உன்னை எப்படி மற்றவர்கள் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ பிறருக்கு தருவதுதான் உண்மையான மரியாதை. இதை புரிந்து கொள். எப்பொழுதுமே மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு கவலையும் வேதனையும் விரக்தியும்? அப்பா இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தீராத தன்னம்பிக்கையோடு இரு. நடப்பது எல்லாமே உனக்கு நன்மையாகவே இருக்கும். நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் பிள்ளையே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த
இது நிகழ்ந்து விடாதா, இது நம் வாழ்வில் நடந்து விடாதா என்று இது நாள் வரை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெற்றி செய்தி உன் வீடு தேடி நீ விரும்பிய நபராலே உன்னிடம் வந்து சேரப்போகிறது. உனக்கு நிறைய வழிகளும் அதற்கேற்றாற்போல ஆசிர்வாதங்களும் உனக்கு நிரம்ப கிடைக்கப் போகிறது. அதன் மூலமாக உனக்கு சிறப்பான ஒரு வழி கண்களுக்கு தெரியத்தான் போகிறது. பொறுமையாக இரு, என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து இரு. விரைவில் உனக்கான அதிசயமும் அற்புதமும் உன் வாழ்வில் நீ விரும்பிய நபராலே உனக்கு நடக்கத்தான் போகிறது. கேட்டதை விட அதிகமாகவே நான் தருகிறேன் மகளே. நீ கேட்டதை விட என்னுடைய அன்பையும் ஆசிர்வாதத்தையும் அருளையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கவே உன்னப்பா தகப்பனாக என் மகளுக்காக காத்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்வு இப்படியே இருந்து விடுமா? என்னை காப்பாற்ற யாருமே வரமாட்டார்களா? என் வாழ்வில் மாற்றங்கள் நிகழவே நிகழாதா? என் வாழ்வு இப்படித்தான் நிலையில்லாமல் இருந்து கொண்டே இருக்குமா என்று நீ புலம்பிய நாட்களையெல்லாம் துடைத்துவிட்டு உன் வாழ்விற்கு வழிகாட்ட, உன்னை வெற்றியடைய வைக்க, நீ விரும்பிய நபராலே உன்னை வெற்றியடைய வைக்க நான் அனைத்து கதவுகளையும் திறந்துவிட்டு நானே உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன் வாழ்வில் உன்னை பிரகாசமாக்க. ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். நான் விரும்பாமல் என்னை தேடி யாருமே என்னை நெருங்கவே முடியாது. நீ விரும்பிய வாழ்வை நீ விரும்பிய நபரால் கையிலாயே உன் வாழ்வில் மாற்றங்கள், பல மாற்றங்கள் வரும்படி நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன்னுடைய முன்னோர்களும் உன்னுடைய பெற்றோர்களும் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? என்னை நீ மானசீகமாக குருவாக அடைந்திருக்கிறாயே, அதுதான் அவர்கள் உனக்கு செய்த புண்ணிய காரியமாகவே இருக்கிறது. அந்த புண்ணியத்தால் தான் நான் உன்னை தேடி உன்னோடு இருந்து கொண்டு உன் வாழ்வில் மிக பிரகாசத்தை உண்டு பண்ணுவதற்காக உன்னை தேடி வந்திருக்கிறேன். எப்பொழுதும் நிலையானதாக உன்னில் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டே இருப்பேன். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், தனிமையில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க கூட எவருமே இல்லையே, எனக்கு ஆறுதல் கூட சொல்ல யாருமே இல்லையே, நான் எப்படி நடக்கப் போகிறேன், என் வாழ்வில் நான் எப்படி வாழப்போகிறேன் என்று கண்ணீர் மல்கி என் பாதத்தில் சரணடைந்து சில சமயம் வாழ்வே வெறுத்து விட்டது போன்ற மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கிறாய். கண்ணீர் சிந்திக் கொண்டும் இருக்கிறாய். என் அன்பு பொக்கிஷமே, கலங்காமல் இரு. உனக்கு தேவையானது அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்க நான் இருக்கையில் எதற்காக கலங்குகிறாய் நீ? தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதை வழங்கி உன் வாழ்வில் உன்னை வழிநடத்தி செல்ல உனக்கு துணையாக பக்கபலமாக உன் அப்பா தகப்பனாகவும் அனைத்துமாகவும் இருக்கும் பொழுது எதற்காக உன் மனதில் இத்தனை கலக்கமும் போராட்டமும்? நீ விரும்பிய தோற்றத்தில் உன் கண்முன்னே நான் உன் கண்களுக்கு தெரிவேன். நீ விரும்பிய வாழ்வை நீ விரும்பியவாறே, நீ விரும்பிய நபராலே உன் வாழ்வில் உன்னை வெற்றியடைய வைப்பேன். மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு இவரா இப்படி மாறிவிட்டார், இவர் வாழ்வா இப்படி மாறிவிட்டது என்று அனைவரும் ஆச்சரியப்படும் இடத்தில் உன்னை உட்கார வைத்து அழகு பார்ப்பேன் உன் சாயி தேவா. என் அன்பு பொக்கிஷமே, மீண்டும் உன் கைகள் ஓங்கப் போகிறது. நான் இருக்கும் இடத்தில் யாருமே உனக்கு வேண்டாதவர்கள் எவருமே உன்னை நெருங்கக்கூட முடியாது. இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம்தான். சூழ்நிலையாக இருந்தாலும் நான் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். படிப்படியாக வாழ்வில் உயரத்தான் போகிறாய். ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து உன் வாழ்வில் பிரம்மாண்ட வளர்ச்சியை காணத்தான் போகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். தோல்விகளிடையேதான் வெற்றியும் இருக்கிறது. குழப்பங்களுக்கிடையேதான் நம்பிக்கையும் புதைந்து இருக்கிறது. பிரச்சனைகளுக்கு இடையேதான் அதற்கான சாத்தியமும் இருக்கிறது. எனவே நீ சிந்தித்து செயல்படு. சிந்திக்க ஆரம்பித்து விட்டாலே போதும், வழி தானாகவே வந்துவிடும்.
வாழ்வு உன்னை பின்னோக்கி இழுக்கும் பொழுது எப்பொழுதுமே மனம் தளர்ந்து விடாதே. வாழ்வில் அதீத பாதாளம் வரை சென்றாலும் கூட மனம் தளர்ந்து விடாதே. ஏனென்றால் பின்னோக்கி இழுக்கப்படும் அம்புதான் மிக மிக வேகத்தோடு முன்னோக்கி பாய்கிறது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்னவாகிவிடுமோ, எதுவெல்லாமோ ஆகிவிடுமோ, எல்லாம் முடிந்து விடுமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை விட முயற்சி செய்து பார். கிடைத்தால் வெற்றி என்று எடுத்துக்கொள், கிடைக்கவில்லை என்றால் அனுபவமாக எடுத்துக்கொண்டு இரண்டுமே நமக்கு தேவைதானே என் பிள்ளையே. என் அன்பு குழந்தா, உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் மற்றவனுக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு என்ன தெரியுமா? நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை நீ உன் மனதில் முதலில் வளர்த்துக்கொள். நீ உன் மனதில் தைரியமாக அந்த நம்பிக்கை வளர்த்த பிறகு மற்றவர்களுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுத்துவிடு. உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு நம்பிக்கையை விதைத்து கொண்டே இரு. அது மிகப்பெரிய விருட்சமாக வளரும். மற்றவர்கள் அதனால் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கு விதைத்துவிடு. அப்பொழுது அவர்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டு அவர்கள் வெற்றியடையும் பொழுது அவர்கள் மனதில் நீ தெய்வமாகவே காட்சியளிப்பாய். இப்பொழுதும் நான் உனக்கு கூறுகிறேன், வாக்காகவே கூறுகிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு கிடைக்கும். விரும்பியது, ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. நீ மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைவருக்குமே விரும்பியது விரும்பியபடியே கிடைக்கும். ஆசைப்படுவது அப்படியே நடக்கும். ஆனால் உங்களுடைய விருப்பத்தில்தான் சற்று மாற்றம் வேண்டும். அந்த விருப்பத்தில்தான் சிறு தவறும் இருக்கிறது. ஒருவருடைய விருப்பம் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது முன்னேற வேண்டும் என்ற விருப்பமாக இருக்கிறது. எனவேதான் அவன் விருப்பப்படியே அவன் விரும்பிய கஷ்டத்தை அனுபவித்து பின் வெற்றியை பெறுகிறான். வேறு ஒருவர் அவனுடைய முதுமை காலத்தில் நன்றாக வாழ வேண்டும், நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செல்வத்தை சேர்க்கிறான். ஏன் செல்வத்தை சேர்க்கிறீர்கள்? உங்களுடைய முதுமை காலத்தில் எதற்காக செல்வம் தேவைப்படுகிறது என்று கேட்டால், முதுமை காலத்தில் நோய் நொடி வராமல் இருப்பதற்கும், வந்தாலும் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இந்த செல்வம் என்று சொல்கிறான். அவனுடைய விருப்பத்தின் பேரிலேயே அவன் நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த பணத்திலிருந்து அதிலிருந்து மீண்டு பின் நிம்மதியாக வாழ்கிறான். வேறு ஒருவரோ அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள். ஆனால் வெளி தோற்றத்திற்காகத்தான், வெளி தோற்றத்திற்கு மட்டுமே அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போல ஒரு தோற்றம் தோன்றினாலும் அவர்கள் மனதிற்குள்ளும், ஏன் அவர்கள் உண்மையான வாழ்வில் கூடும் அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் அவர் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது விருப்பப்பட்ட அந்த மனிதனுக்கு தெரியவும் இல்லை, புரியவும் இல்லை. அதனால்தான் அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவனுடைய விருப்பப்படியே அவன் படுகின்ற அவரை போல் வாழ வேண்டும், இவரை போல் வாழ வேண்டும் என்று அவர்கள் படுகிற கஷ்டத்தையே விருப்பப்பட்டவனும் அனுபவிக்கிறான். பின் சந்தோஷத்தை பெறுகிறான். எதை பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது. நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது. நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும். சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்படி, நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய். அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா முன்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேள் கண்மணி, உன் பல நாள் சோகம் இருந்த இடம் தெரியாமல், இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். எனவே எதற்குமே கலங்காதே. உனக்கு துணையாக உன்னப்பா நான் இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பமும் பயமும் உனக்கு வேண்டவே வேண்டாம். உன்னப்பா
உன்னோடுதான் இருக்கிறேன், 8 திக்கிலும் இருந்து உன்னை பாதுகாப்பேன், உனக்கான அனைத்தையும் உன்னிடம் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும், நன்மையாகவே இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் பிரியமே. சாயப்பா இருக்கிறேன், எதற்குமே கலங்காதே என் பிரியமே.